நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ப்ரீடிங் கேஜ் தொடர்பாக கமெண்ட்ல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேள்வி நம்பர் 1, எங்க வாங்கினீங்க? சில ப்ரீடிங் கேஜை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன், சிலது நானாவே செஞ்சிருக்கேன். கேள்வி நம்பர் 2, எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க? ப்ரீடிங் கேஜோட ரேட் ரொம்ப எல்லாம் காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, கம்மி தான். 60 ரூபாய் 70 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் அதோட ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 60 ரூபாய் 70 ரூபா வரும். யாராவது 60 ரூபா பொருளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக 60 ரூபா கொடுப்பாங்களா? இதுதான் ஆன்லைனில் ப்ரீடிங் கேஜ் வாங்குறதுல உள்ள பிரச்சனை. மேபி நீங்கள் 10-15 ப்ரீடிங் கேஜ் சேர்த்து வாங்கினீங்கன்னா மேபி கொரியர் சார்ஜ் ஒரு 100 ருபீஸுக்குள்ளே நிற்கும். 10 ப்ரீடிங் கேஜுக்கும் சேர்த்து ஒரு 600 or 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 3வது கமெண்ட் என்னன்னா, எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவான ஒரு பதில் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஆன்லைனில் வாங்குறத நான் என்கரேஜ் பண்ண போகிறது கிடையாது. நீங்களே சொந்தமாக செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு செம ஹாப்பி. 4வது கமெண்ட், நெட்டு எங்கே கிடைக்கும்? நெட்டு எங்கே கிடைக்கும்னு அவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, நம்ம இதை ஒரு மெட்டீரியல் வச்சு செய்கிறோம் இல்லையா, இந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கும்னு கேட்குறாரு. இந்த சப்ஸ்கிரைபரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு நெட்டு கிடைச்சிது அப்படின்னா அவரே அவரோட ப்ரீடிங் கேஜை செஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் இந்த ப்ரீடிங் கேஜுக்கான நெட்டு எங்கே கிடைக்கும், எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபைனல் கமெண்ட், ஹவு டு மேக் இட். இந்த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு இருக்கிறதுலே ஃபேவரட்டான ஒரு சப்ஸ்கிரைபர். எந்த ஒரு பொருளையும் அடுத்த ஆள்கிட்ட வாங்குறத விட நம்மளே செஞ்சு பார்த்தா பின்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ரீடிங் கேஜ் சாம்பிளை செஞ்சு காட்ட போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிரும் ப்ரீடிங் கேஜ் செய்கிறது எவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னு. முதல்ல ப்ரீடிங் கேஜ் வாங்குறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். 1, இந்த நெட்டு வேணும். இந்த நெட்டோட பேர் மேட். மேட்டுன்னு ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலாக ப்ரீடிங் கேஜுக்காக செய்யப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. கிட்ஸ் எல்லாரும் கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு பொருள். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி ஷாப்னா இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் கிராஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த மேட் வாங்க வேண்டியது கட்டாயமாட்டம் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இது கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இது கிடைக்கிறதுக்கு எங்கெங்கேயோ போய் அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்லேயே ஈஸியாக கிடைக்கும். எவ்வளவு? இதோட ஆக்சுவல் ரேட் 10 ரூபாய்க்கு கூட வராது, 10 ரூபாயோட கம்மி தான். ஆனால் எல்லாரும் ரீட்டைலில் விற்கும் போது 10 ரூபாய் இல்லைனா 15 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. நமக்கு வேறு வழி இல்லை, 15 ரூபாய் கொடுத்தா வாங்கணும். இல்லை நான் மொத்த பேக்கெட்டாட்டு வாங்குறேன் அப்படின்னா உங்களால் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும். சரி, மேட் வாங்கியாச்சு. இப்போ 2வது ஒரு பொருள் தேவை. அது இந்த கேபிள் டை. இந்த கேபிள் டை எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காக, எங்கேயாவது ஹோல்டு பண்ணோன்னா அங்கே டை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கேபிள் டை. இது பிளாக் கலர்லேயும் கிடைக்கும், ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். நமக்கு மேட் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம டையும் ஒயிட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ ப்ரீடிங் கேஜ் செய்கிறதுக்கான மெட்டீரியல் எங்கெங்கே கிடைக்கும், எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் இந்த மாதிரி 2 ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை டாப் டு பாட்டம் வரைக்கும் டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுனால வேற 2 டை தான் போடுறேன். ஆனால் நீங்கள் மினிமம் 6 இல்லைனா 7 டைஸ் போடுங்க. அப்போ தான் கேப் எதுவும் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் எல் ஃபார்ம் பண்ண மாதிரியே செகண்ட் எல் ஃபார்ம் பண்ணுங்க. செகண்ட் எல் ஃபார்ம் பண்ணது போலவே தேர்ட் எல் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த தேர்ட் எல்ல நீங்கள் ஃபார்ம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்னா 4 பக்கம் 4 காம்பவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் மேலேயும் ஓப்பனில் இருக்கும், கீழேயும் ஓப்பனில் இருக்கும். ஏதாவது ஒரு சைடை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ரீடிங் கேஜ் ரெடி. இப்போ பாருங்க, இதுதான் நம்மளோட சாம்பிள் ப்ரீடிங் கேஜ். இதில் நான் ரொம்ப கம்மியான அளவு டைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப் எங்கெங்கே இருக்கோ அந்த இடம் எல்லாம் டையை போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பக்காவான ஒரு ப்ரீடிங் கேஜ் ரெடி. எவ்வளவு சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இதுக்கு ஆன்லைனில் நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்டால் நீங்கள் இல்லை நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்ல. இந்த வீடியோவை இப்போவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மீன் வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கப்பி ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. தேங்க்யூ.